வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று அக்டோபர் 6 இன்றைய தினத்தில் வடகிழக்கு பருவமழை குறித்தான நமது முன்னோட்ட விளக்கம். அடிப்படையாக நாம் லானினோ நோக்கி நகரும் மற்றும் எதிர்மறை ஐஓடி நோக்கி நகர்ந்த கடந்த 10 ஆண்டுகள், அதாவது 1984, 1995, 1998, 2001, 2005, 2007, 2008, 2010, 2016, 2020 இந்த ஆண்டுகளின் வானிலை தரவுகளின் அடிப்படையிலும் நிகழ்தகவு கணக்கீடுகளின் அடிப்படையிலும் சராசரி கணக்கீடுகள் அடிப்படையிலும் நிகழ்வுகள் உருவாகின இடம் அதனை அடிப்படையாக கொண்டு, அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்வுகள் ஏற்பட்ட வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் ஏற்பட்ட நிகழ்விடங்களை அடிப்படையாக கொண்டு ஒப்பீட்டு அளவில் இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை தனிப்பட்ட எனது சொந்த அறிக்கையாகும். இதில் எதிர்பார்ப்பாக மட்டுமே இந்த விளக்கம் அளிக்கப்படுகிறது. இதில் மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த வகையில் நாம் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது 3 மாதங்களில், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 3 மாதங்களில் குறைந்தபட்சம் 7 நிகழ்வுகளை எதிர்பார்க்கின்றோம். 2 புயல் நிகழ்வுகள், 2 ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள், 3 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் மற்றும் ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள். இதனை தவிர 2 முதல் 3 மேலடுக்கு சுழற்சிகள் அரபிக்கடல், தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மேற்கு மத்திய வங்கக்கடல் இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து அக்டோபர் 16க்கு பின்பான நிகழ்வுகளின் பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். அக்டோபர் 18, அக்டோபர் 23 இந்த கால இடைவெளியில் தென்மேற்கு வங்கக்கடல் அல்லது மத்திய மேற்கு வங்கக்கடல்ல ஒரு தாழ்வு நிலை ஏற்பட்டு அதிகபட்சமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவடையக்கூடிய நிலையில் இந்நிகழ்வானது மேற்கு வடமேற்கு என நகரும் வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த சூழல்ல இது வடகடலோர மாவட்டங்களில் ஒட்டி நகர்வதற்கும் தெற்கு ஆந்திர பிரதேச பகுதிகளை சார்ந்து நகர்வதற்கும் வாய்ப்புகள் உருவாகலாம். மேலும் இது தெலுங்கானா பகுதி வரை நகர்ந்து வடகடலோர மாவட்டங்களில் ஓரளவிற்கு மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கும் டெல்டா மாவட்டங்களில் லேசான மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்படலாம். தெற்கு ஆந்திர பகுதிகள் மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் அதிகபட்ச மழைப்பொழிவை பெறக்கூடிய நிலை உருவாகக்கூடும். அக்டோபர் 22, அக்டோபர் 24 இந்த கால இடைவெளியில் தெற்கு கேரள பகுதிகளை ஒட்டி அல்லது குமரிக்கடல் அல்லது லட்சத்தீவுகளை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கில் சுழற்சி ஏற்பட வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த சூழலில் தென் கடைக்கோடி மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அக்டோபர் 23, அக்டோபர் 28 இந்த கால இடைவெளியில் அந்தமான் கடல் பகுதியை ஒட்டி ஒரு தாழ்வு நிலை உருவாக அந்நிகழ்வானது படிப்படியாக வலுவடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கு, சற்றே வடமேற்கு, மேற்கு என நகர்ந்து சென்னையை ஒட்டியோ அல்லது தெற்கு ஆந்திர பிரதேச பகுதிகளை ஒட்டியோ நகர்வதற்கான வாய்ப்புகளும், மேலும் இது மேற்கு நோக்கி நகர்ந்து வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள் இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். நவம்பர் 4, நவம்பர் 10 இந்த கால இடைவெளியில் தென்கிழக்கு அரபிக்கடலில்
ஒரு தாழ்வு நிலை ஏற்பட்டு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கு வடமேற்கு என நகர வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த சூழலில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் கடைக்கோடி மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களில் ஓரளவிற்கு நல்ல மழைப்பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். நவம்பர் 19, நவம்பர் 23 இந்த கால இடைவெளியில் தென்கிழக்கு வங்கக்கடலில் சுமத்ரா தீவை ஒட்டி ஒரு தாழ்வு நிலை ஏற்படவும், படிப்படியாக அது மேற்கு நோக்கி நகர்ந்து தென்னிலங்கையை ஒட்டி நகர்ந்திடவும், பின்னர் இதனுடைய நகர்வுகள் வடமேற்காக அமைய ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறவும், வட இலங்கையினூடே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை நகரவும், அடுத்த நிலையில் மன்னார் வளைகுடா பகுதி சார்ந்து நிலை பெறவும் வாய்ப்புகள் ஏற்படலாம். இத்தகைய வானிலை சூழலில் தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், தென் கடைக்கோடி மாவட்டங்கள், அநேக டெல்டா மாவட்டங்கள், அநேக வடகடலோர மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள் வலுவான மழைப்பொழிவை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். நவம்பர் 24, நவம்பர் 29 இந்த கால இடைவெளியில் அந்தமான் கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்பட, அந்நிகழ்வானது படிப்படியாக வலுப்பெற்று மத்திய வங்கக்கடல் பகுதி நோக்கி நகர்ந்து வலுவடைய வாய்ப்புகள் ஏற்படலாம். இச்சூழலில் இந்நிகழ்வானது அதிகபட்சமாக ஒரு புயல் என்ற அளவில் வலுப்பெறலாம். மேலும் இதனுடைய நகர்வுகள் மேற்கு சற்றே வடமேற்கு என நகர்ந்து சென்னை அல்லது சென்னையை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகள் மீது கரை நகர வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்நிகழ்வின் மூலமாக வடகடலோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் இங்கெல்லாம் வலுவான மழைப்பொழிவை பெறுவதற்கான வாய்ப்புகளும், தெற்கு ஆந்திர பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவை பெறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். நவம்பர் 29, டிசம்பர் 8 இந்த கால இடைவெளியில் தென்சீன கடல் வரவாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்படவும், அது படிப்படியாக வலுப்பெற்று ஒரு தீவிர நிகழ்வாக வலுவடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அத்தகைய நிலையில் இந்த நகர்வில் தென்மேற்கு வங்கக்கடல் ஒட்டி நகரக்கூடிய நிலையில் ஒரு தீவிர நிகழ்வாக, அதாவது ஒரு புயல் நிகழ்வாக வலுப்பெறவோ, கரை நெருங்க சற்றே வலு குறைந்து ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையில் பாக்சல சந்தியின் ஊடே கடல் கரை நகர வாய்ப்புகள் ஏற்படலாம். வேதாரண்யம், முத்துப்பேட்டை, பேராவூரணி என்ற அளவில் இதனுடைய நகர்வுகள் அமைந்து இறுதியில் இது தெற்கு உள் மாவட்டங்களில் நகர்ந்து வலு குறையலாம். இந்த நிகழ்வின் மூலமாக நாம் தீவிர மழைப்பொழிவை எதிர்பார்ப்பது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களினுடைய அநேக தெற்கு பகுதிகள், வட இலங்கையில் பெரும்பாலான பகுதிகள், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களிலும் நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த சுற்றில் ஏற்படலாம். டிசம்பர் 18, டிசம்பர் 26 இந்த கால இடைவெளியில் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்நிகழ்வானது படிப்படியாக வடமேற்கு திசையில் நகர வலுவடையக்கூடும். அந்நிலையில் ஒரு தாழ்வு மண்டலமாக, ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று
தொடர்ச்சியாக வடமேற்கு திசையில் நகர்ந்து மேற்கு மத்திய வங்கக்கடலில் வலுக்குறைந்து தெற்கு ஆந்திர பகுதிகளை ஒட்டியோ அல்லது வடக்கு ஆந்திர பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோரம் நகர வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த நிகழ்வின் மூலமாக தமிழகத்தில் பெரிய அளவில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் இந்த நிகழ்வு வலுக்குறையும் நிலையில் தமிழக மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். இதனை கடந்து குறிப்பிடத்தகுந்த நிகழ்வுகள் வாய்ப்புகள் குறைவு என்ற நிலையே இருக்கிறது. எனினும் ஜனவரி 12ஆம் தேதி வரை மேலடுக்கு சுழற்சிகள் ஒரு சில தாழ்வு பகுதிகள் மேற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் சார்ந்து ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. ஓரிரு நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. அந்த சூழலில் ஜனவரி 12 வரை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நீடித்திட வாய்ப்புகள். 2024ஆம் ஆண்டுடன் முடிவடைந்த வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஆண்டு சராசரி மழைப்பொழிவை அடிப்படையாக கொண்டும் நடுநிலை மற்றும் அடுத்த 3 மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் எதிர்மறை ஐஓடி, அதேபோல லா நினோ நோக்கிய நகர்வு இவற்றை அடிப்படையாக கொண்ட கடந்த 10 ஆண்டுகளின் கணக்கீடுகளின் அடிப்படையிலும் மழைப்பொழிவு கணக்கீடுகளின் அடிப்படையிலும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படும் நிகழ்வுகளின் நகர்வுகளின் அடிப்படையிலும் நிகழ்தகவு மற்றும் சராசரி கணக்கீடுகளின் அடிப்படையில் இந்த விளக்கம் எதிர்பார்ப்பாக அளிக்கப்படுகிறது. முதற்கட்ட அதிகபட்ச மழைப்பொழிவை பெறக்கூடிய மாவட்டங்களை பார்க்கலாம். சென்னை ஆண்டு சராசரி மழைப்பொழிவு 809.9, எதிர்பார்ப்பு 1980+, கூடுதல் சதவீதம் 144. செங்கல்பட்டு 707.7 மில்லிமீட்டர் சராசரி, எதிர்பார்ப்பு 1470+, கூடுதல் விழுக்காடு 107. காஞ்சிபுரம் 591.7 மில்லிமீட்டர் சராசரி, எதிர்பார்ப்பு 1400+, கூடுதல் விழுக்காடு 136. திருவள்ளூர் சராசரி 623.9 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 1400+, கூடுதல் விழுக்காடு 124. கடலூர் சராசரி 701.5, எதிர்பார்ப்பு 1250+, கூடுதல் விழுக்காடு 78. நாகப்பட்டினம் 936.3 சராசரி, எதிர்பார்ப்பு 1150+, கூடுதல் விழுக்காடு 22. மயிலாடுதுறை சராசரி 888.1, எதிர்பார்ப்பு 1070+, கூடுதல் விழுக்காடு 20. புதுச்சேரி 831.6 சராசரி, எதிர்பார்ப்பு 1340+, கூடுதல் விழுக்காடு 61. காரைக்கால் சராசரி 1014.2, எதிர்பார்ப்பு 1210+, கூடுதல் விழுக்காடு 19. தஞ்சாவூர் சராசரி 579.4, எதிர்பார்ப்பு 940+, கூடுதல் விழுக்காடு 62. விழுப்புரம் சராசரி 531.3, எதிர்பார்ப்பு 880+, கூடுதல் விழுக்காடு 65. ராணிப்பேட்டை
406 சராசரி, எதிர்பார்ப்பு 880 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 116. திருவாரூர் சராசரி 725.4 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 850 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 17. அரியலூர் 501.9 மில்லிமீட்டர் சராசரி, எதிர்பார்ப்பு 780 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 55. திருவண்ணாமலை சராசரி 450.4 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 770 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 70. புதுக்கோட்டை சராசரி 385.6 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 750 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 94. திருச்சிராப்பள்ளி சராசரி 379.4 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 750 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 97. பெரம்பலூர் சராசரி 432, எதிர்பார்ப்பு 745 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 72. ராமநாதபுரம் சராசரி 531.4 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 720 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 35. திண்டுக்கல் சராசரி 460 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 710 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 54. சிவகங்கை சராசரி 422.7 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 690 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 63. கரூர் சராசரி 313.2 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 670 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 114. திருப்பூர் சராசரி 305.7 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 670 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 119. வேலூர் சராசரி 375.8 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 660 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 82. மதுரை சராசரி 370 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 650 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 76. தர்மபுரி சராசரி 314.2 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 640 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 103. கிருஷ்ணகிரி சராசரி 278.7 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 570 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 104. விருதுநகர் 398.5 சராசரி, எதிர்பார்ப்பு 570 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 44. தேனி சராசரி 364.3 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 560 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 53. தென்காசி சராசரி 465.7 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 540 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 15. திருநெல்வேலி சராசரி 514.9 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 540 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 4. ஈரோடு கன்னியாகுமரி சராசரி 532.6 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 540 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 1. ஈரோடு சராசரி 307.1 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 540 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 75. நாமக்கல் சராசரி 270.4 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 540 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 100. கள்ளக்குறிச்சி சராசரி 455.5 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 520 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 14. சேலம் சராசரி 331.7 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 510 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 53. தூத்துக்குடி சராசரி 441.9 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 470 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 6. கோவை சராசரி 337.6 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 470 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 39. நீலகிரி சராசரி 501.3 மில்லிமீட்டர், எதிர்பார்ப்பு 470 பிளஸ், எதிர்மறையாக குறையக்கூடிய சதவீதம் 6. திருப்பத்தூர்
சராசரி 266.3, எதிர்பார்ப்பு 320 பிளஸ், கூடுதல் விழுக்காடு 20 என்ற அளவில் நமது கணக்கீடுகள் முடிவடைகிறது. இந்த கணக்கீட்டில் 7% வரை குறையவோ அல்லது 7% வரை அதிகரிக்கவோ அனைத்து மாவட்டங்களிலும் வாய்ப்புகள் ஏற்படலாம். மேலும் இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் சார்ந்த அந்த இயல்பான நிகழ்வுகள் என்சோ மற்றும் ஐஓடி இவற்றினுடைய நிலை தற்போதைய நிலையில் அது நடுநிலை என்ற அளவிலும் வரக்கூடிய 3 மாதங்களில் அது எதிர்மறையாக நகரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மழை வாய்ப்புகள் சாத்தியமாகலாம். அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் சாத்தியமாகக்கூடும். எதிர்மறையாக நகர்ந்து கொண்டிருக்கிறது நடுநிலையில் இருந்து, அதாவது பசிபிக் பெருங்கடல் விளைவு நடுநிலையில் இருந்து எதிர்மறையாக, அதாவது லா நினோ நோக்கிய விளைவாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்திய பெருங்கடல்ல எதிர்மறை ஐஓடியாக மாற்றமடைய படிப்படியாக துவங்கும் வரக்கூடிய 3 மாதங்களில் டிசம்பருக்குள். ஒவ்வொரு மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த நிகழ்வுகளினுடைய வரவுகள் நாம் எதிர்பார்த்த வகையில் இருக்கலாம் என்று நாம் அனுமானித்திருக்கின்றோம். இதில் மாற்றங்கள் ஏற்படலாம். நன்றி.